ஓம் நமோ நாராயணாய. குருப்யோ நமக. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய. ஸ்ரீ நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவாய்மொழியின் 2வது பதிகத்தின் முதல் பாசுரத்தை காண்போம். இதுவரை கண்மூடி தியானம் செய்து கொண்டிருந்த நம்மாழ்வார் கண்ணை திறந்து பார்க்கின்றார். தாம் அனுபவித்த விஷயம் மிக அற்புதமாக உயர்ந்ததாக இருக்க இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்க, அங்கு பார்த்தால் அங்குள்ள சம்சாரிகள் இந்த உலக விஷயத்தில் மண்டி துன்பத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்த்து அவர்களுக்கும் நன்மை செய்வோம் என்று உபதேசம் செய்கின்றார். வீடும் மின்முற்றமும் வீடு செய்தும் உயிர் வீடுடையானிடை வீடு செய்மீனே. அதாவது உலகியல் ஆசைகளில் மூழ்கி துன்பத்தில் சிக்கியுள்ளவர்களை காப்பாற்றும் பொருட்டு ஒரு உண்மையான வைணவராக, அதாவது மற்றவர் துன்பத்தை பார்த்து கருணையோடு அவர்களை உதவ வேண்டும் என்று நினைப்பவர், பக்தி யோகத்தை தாம் எவ்வாறு கடைபிடித்து எம்பெருமானின் நிலையான ஆனந்தத்தில் திளைத்தாரோ அந்த இன்பத்தை மற்றவருக்கும் அவர்கள் அடைய எளிய சிறந்த பாதையை காட்டுகின்றார். அதற்கு முதற்கட்டமாக விட்டுவிட வேண்டும், மொத்தமாக முழுமையாக என்று கூறுகின்றார். எதை விட்டுவிட வேண்டும், எதை முழுமையாக விட வேண்டும் என்றால், நான் எனது என்று இந்த உலகப் பற்றை விட்டுவிட வேண்டும் என்று கூறுகின்றார். அப்பொழுது இந்த மாயா உலகம் என்ற சிறையிலிருந்து விடுபட்டு நிம்மதி கிட்டும். பிறகு இந்த ஆத்மாவும் அது வசிக்கும் வீடான உடல் இவ்விரண்டிற்கும் சொந்தமான பகவானிடம் நம்மை முழுமையாக சமர்ப்பணமாக விட்டுவிட வேண்டுமாம். அல்லது இது மிக கடினமான ஒரு விஷயம்தான். அவ்வாறு செய்ய இயல முடியவில்லை என்றாலும் மனதால் கூட அவனிடம் தம்மை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கூட போதுமாம். அவர் நமக்கு வீடு பேற்றை நிலையான இன்பத்தை தந்து விடுவாராம். ஆகையால் வாருங்கள், நாமும் அவரையே நினைத்து வீடு பேற்றை பெறுவோமாக. இன்னும் சிந்திப்போமாக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.